ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கதைவழி கற்றல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம 8th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான். இதோட டாபிக் என்னன்னீங்கன்னா, ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் அப்படின்றது தான் இதோட டாபிக். ஜிம் கார்பெட் அப்படின்றது வந்து ஒரு ஹண்டர். அவர் வந்து நேச்சரை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்றத இந்த லெசனில் வந்துட்டு ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. நம்ம இதில் என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ளிமெண்ட்ரி ரீடர் இதோட டாபிக் வந்து ஜிம் கார்பெட் எ ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பாப்புலர்லி known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist and writer. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் அப்படின்றவர் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா, ஜிம் கார்பெட் அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா, பிரிட்டிஷ் அப்படின்ற கண்ட்ரியை சேர்ந்தவர். இவருக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இவர் வந்து வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். ப்ளஸ் அதாவது என்னென்னா, வைல்ட் லைஃப்னால் என்னது, காட்டோட விலங்குகள் அந்த வாழ்க்கையை வந்துட்டு படம் பிடிக்கக்கூடிய ஒரு படப்பிடிப்பாளராக இருக்கார். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹண்டர், வேட்டையாடுபவராக, ட்ராக்கர், ஒரு இதை வந்துட்டு நோக்கி போகிறது, ட்ராக் பண்ணி கரெக்டாக இது பண்ணுறது மாதிரி அந்த ஒர்க் பண்ணுவார். நேச்சுரலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ப்ளஸ் நல்ல ஒரு ரைட்டராக இருந்திருக்காரு. இதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. செகண்ட் வந்துட்டு, he has hunted a number of man-eating tigers அண்ட் லெபோர்ட்ஸ் இன் இந்தியா. இது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய வேட்டையாடிருக்காரு. நம்பர் ஆஃப் மேன் ஈட்டிங் டைகர்ஸ், அதாவது மனிதர்களை சாப்பிட்டுட்டு இருந்த நிறைய புலிகளையும் சிறுத்தைகளையும் அவர் இந்தியாவிலேருந்து நிறைய அதை வேட்டையாடி நம் மக்களை வந்து சேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. He had a lot of experience with the tigers and other wild animal to shoot with his cinefilm கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு அந்த டைகர் கூட எப்படி இருந்துச்சு, அந்த வைல்டு அனிமல்ஸில் வந்துட்டு எப்படி என்ன பண்ணார் அப்படின்றத வந்துட்டு அவரோட சினி ஃபிலிம் கேமராவில் வந்துட்டு ஷூட் பண்ணுவாராமா. கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹண்ட் அலோன் அண்ட் அ ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பெட் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஹண்டிங்க்கு அதாவது அவர் வேட்டைக்கு போகும்போது தனியாக தான் போவார், நடந்து தான் போவாராமா. ஹி ஆஃபன் ஹண்டட் வித் ராபின் ஹிஸ் டாக். ஒரு தடவை வந்துட்டு வேட்டையாடும் போது அவர் ராபின் கூடயும் அவரோட டாக்கு கூடயும் போயிருக்காரு. அதாவது ஹி ஆஃபன் ஹண்டட் வித் ராபின் ஹிஸ் டாக், ராபின் கூட போயிருக்காரு. அது யாருன்னா அவரோட டாக். தோ ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர், ஹி அட்மைர்டு வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர் அப்படின்னா ரொம்பவே ஒரு திறமைசாலியான ஹண்டரும் கூட. ஹி அட்மைர்டு வைல்ட் லைஃப், அவருக்கு வந்துட்டு காட்டு அந்த ஃபாரஸ்ட் லைஃப் வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்பயுமே வந்துட்டு பிடிக்குமாமா, அட்மைர்ட் ஆகிருக்காரு. he did not like to kill wild animals for pleasure or sports. இவர் வந்துட்டு என்றைக்குமே ஒரு காலமும் வந்துட்டு காட்டு விலங்குகளை வந்துட்டு அந்த அனிமல்ஸை வந்துட்டு என்றைக்குமே வந்து கில் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாராம். அவரோட சந்தோஷத்துக்காக நம்ம அதை கில் பண்ணணும், இல்லை விளையாட்டுக்காக கில் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ் எதுவுமே அவர் கிடையாதான். பட் he did not hesitate to kill man-eating tigers ஆர் லெப்பர்ட்ஸ். ஆனால் ஒரு நாள் அவர் வந்துட்டு மனுஷங்களை சாப்பிடக்கூடிய அந்த டைகர்ஸையும் லெப்பர்ட்ஸையும் வேட்டையாட தயங்கினதே இல்லையாம். நாட் ஹெசிடேட், தயக்கம்ன்றது அவர்கிட்ட இல்லவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஹி டுக் நோ ஜாய் ஃப்ரம் த கில். ஹி ஆஃபன் செட் தட் நாட் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் பட் அகைன்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இவர் வந்துட்டு அவரோட சந்தோஷத்துக்காக ஒருபோதும் அதை கொல்லலை. பட் அந்த மனிதர்களை வந்து அது வேட்டையாடும் போது அது வந்து அகெயின்ஸ்டாக இருக்கனால வந்துட்டு, அது நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கனால வந்துட்டு அதை வந்து கொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிம் கார்பெட் வந்துட்டு ரொம்ப நல்லவராமா. அவர் வந்து மனுஷங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவரோட கேரக்டர் வந்து அந்த வைல்ட் அனிமல்ஸ் அதெல்லாம் கொல்றதே கிடையாது, ஸ்போர்ட்ஸுக்காகவும் ப்ளஸ் அவரோட ப்ளஸர் சந்தோஷத்துக்காகவும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனிதர்களை வந்து அவர் அந்த டைகர்ஸ் சாப்பிடும்போது அதை கொண்டு தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, according to his theory, a tiger starts eating humans when they grow old or get hurt அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, ஒரு அக்கார்டிங் டு ஹிஸ்
தியோரி அவரோட தியோரி படி என்ன சொல்கிறாருன்னா டைகர் வந்துட்டு எப்போ ஹியூமனை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒன்று அது வந்து வயசாயிருக்கும் இல்லாட்டினா அது வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுக்கும் மற்றவங்கனால அதனால தான் வந்துட்டு டைகர் வந்து எப்பயுமே வேட்டையாட தொடங்குது மனிதர்களை அப்படின்னு சொல்கிறாரு ஆஸ் தே cannot ரன் ஃபோர்ஸ் தே ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ் அப்போ வந்துட்டு அது க்ரோ ஓல்டு ஆகும்போதுட்டு அதனால் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியாது அப்படி தானே அதனால் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியாதனால மற்ற அனிமல்ஸை வந்துட்டு அதனால் ஹண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஹியூமன்ஸ்னால் அந்தளவுக்கு ஸ்பீடாக மற்ற அனிமல்ஸோட ஸ்பீடாக ஓட மாட்டாங்க ஸோ இது வந்து ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க people cannot run as fast as animals so they become easy prey after eating human flesh once a tiger will not eat any other flesh these tigers are called man eaters அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டைகர்ஸா அப்படின்னா என்னன்னா இது வந்துட்டு ஓல்ட் ஆகும்போது ஏதோ ஒரு ஹர்ட் ஆகும்போது மனிதரை வேட்டையாட தொடங்கும் போது அது ஈஸியாக பிடிச்சு சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டு அவங்களோட ஃப்ளஷை அவங்களோட சதையை சாப்பிட்டு பழகிட்ட பிறகும் வேறு எதையுமே அதுக்கு சாப்பிடவே பிடிக்காதாம்மா மனிதர்களோட ஃப்ளஷ் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்குமா அப்படிப்பட்ட டைகரை தான் தீஸ் டைகர்ஸ் ஆர் கால் மேன் ஈட்டர்ஸ் அதை தான் மனித திணி அப்படி சொல்கிறாங்க ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட் வாஸ் த சம்பவா டைகர் இவரோட இந்த இடத்துல வந்து அப்படின்றது வந்துட்டு நம்மளோட ஜிம் கார்பெட்டை தான் சொல்கிறாங்க ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட் வாஸ் த சாம்பவா டைகர் இட் வாஸ் அ பெங்கால் டைகரஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியர்லி 436 டெத்ஸ் இன் நேபாள் அண்ட் த ஹுமாயூன் ஏரியா ஆஃப் இந்தியா ஹுமாயூன் ஏரியா அப்படின்றது வந்து இந்தியாவில் தான் இருக்குது நேபாளில் இது வந்துட்டு பெங்கால் டைகரஸ் ஆமாம் அதாவது பெண் புலி சரியா அதாவது பெங்கால் டைகரஸ் இதை வந்துட்டு நம்ம ஜிம் கார்பெட் அப்படின்றவர் வந்துட்டு கில் பண்ணியிருப்பார் இது ஆனால் அந்த டைகர் வந்துட்டு நியர்லி 436 டெத்து அதாவது 436 இறப்புகளுக்கு மேலே அது வந்துட்டு வேட்டையாடி இருக்காமா அந்த டைகர் Her attacks have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from a tiger. அந்த இறப்புகள் அந்த அட்டாக் அது பண்ணின அந்த ஆக்சிடெண்ட் அந்த இறப்புகள் வந்துட்டு நம்மளோட கின்னஸ் புக்லேயே வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க அது இல்லாமல் the highest number of fatalities from a tiger ஏகப்பட்ட fatalities மீன்ஸ் இறப்புகள் நிறைய இறப்புகள் வந்துட்டு அந்த டைகரினால் ஏற்பட்டிருக்கு அதனால தான் அது வந்து கின்னஸ் புக்லேயே வந்திருக்கு பட் அந்த டைகர் சி வாஸ் ஷூட் இன் 1907 பை ஜிம் கார்பெட் 1907 அப்படிப்பட்ட ஒரு டைகரை தான் நம்ம ஜிம் கார்பெட் அப்படின்றவர் வந்து கில் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த டைகரஸ் பிகம் ஹர் அட்டாக்ஸ் இன் அ ரூரல் வில்லேஜஸ் இன் வெஸ்டர்ன் நேபாள் ஹிமாலயாஸ் Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. அது வந்து எங்கே இருந்திருக்கு அந்த டைகரஸ் அப்படின்னா ரூபல் வில்லேஜில் இருந்திருக்கு அதாவது அது வெஸ்டர்ன் நேபாள் சைடில் உள்ள ரூபல் வில்லேஜ் அப்படின்ற வில்லேஜில் இருந்திருக்கு இது வந்து ஹிமாலயாஸில் தான் இருக்குது அந்த டைகரஸை வந்துட்டு யாராலையுமே ஹண்ட் பண்ண முடியலையாமா யாராலையும் எல்லாத்திட்டையும் இருந்து வந்து அது வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருந்திருக்கு அவ்வளோ ஒரு பாருங்களேன் எவ்வளோ திறமையாக இருந்திருக்கு அந்த டைகரஸ்னு யார் கையிலையுமே சிக்கவே இல்லையாமா தி நேபாளிஸ் ஆர்மி ஆஃப்டர் ஃபெயிலிங் டு கேப்சர் ஆர் கில் த டைகர் ட்ரூ ஹர் அக்ராஸ் த பார்டர் டு இந்தியா அந்த நேபாளிஸ் ஆர்மி என்ன யோசிச்சிருக்கு அப்படின்னா இத்தனை தடவை நம்ம யோசித்தோம் இந்த டைகரை வந்து பண்ண முடியல ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு இந்தியாவோட பார்டருக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க அந்த டைகரை லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஆர்மி இந்தியாவோட பார்டருக்கு துரத்தி விட்டுச்சாமா தேர் சி கண்டினியூர் கில்லிங்ஸ் இன் த ஹிமாயன் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் அந்த டைகர் என்ன பண்ணியிருக்கு நான் இந்தியா நேபாளை விட்டு துரத்துனாலும் பரவாயில்லடா நான் இந்தியாவுக்கு வந்து வேட்டையாட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேட்டையை வந்து ஹிமாயூன் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சாமா ஆல் ஹர் கில்ஸ் ஹேப்பன் டியூரிங் த டே லைட் இது விவரமாக அந்த டைகர்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அதோட வேட்டையை வந்துட்டு டே லைட்லேயே அதாவது பகல்லையே ஆரம்பிச்சிருச்சான் ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப் கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ஃபயர்வுட் ஃப்ரூட்ஸ் ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எப்பயுமே வந்துட்டு நம்ம மேன்ஸ்லாம் ஆக்சுவலாக நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு டே டைமில் தான் நம்ம அங்கங்கே ஒர்க் பண்ணுவோம் ஃபாரஸ்ட்டுக்கு போவோம் ஃபயர்வுட் ஏதாவது விறகு பெருக்க ஃப்ரூட்ஸு
பறிக்கிறதுக்கு ஏதாவது கிழங்குகள் பறிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போவாங்க. இது டே டைம்லேயே வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி மனிதர்களை வந்து கில் பண்ண ஆரம்பிக்கவும் எல்லாருமே ரொம்ப வந்து பயந்துருக்காங்க. They were terrified to go out and refused to leave their huts for work after hearing a roar from the forest. அந்த டைகர் வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே பயந்துட்டு எல்லாருமே அவங்க எந்த ஒர்க்குக்கு போகாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. The British government requested Jim help the villages. அந்த டைமில் தான் நம்மளோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளோட ஜிம் கார்பெட் அப்படின்ற ஒருத்தரை இந்த மாதிரி மனிதர்களை வேட்டையாகக்கூடிய ஏற்கனவே அவர் வந்துட்டு மேன் ஈட்டிங் டைகர்ஸ் எல்லாம் கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர் தானே சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சனை வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹி அக்ரீடு டு ஹண்ட் டவுன் த மேன் ஈட்டர். அது மாதிரி நம்ம ஜிம் கார்பெட்டும் வந்துட்டு ஓகே நான் போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிக்கிறாரு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்கிறத. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். He came in the Humayun district and started tracking the tigers. அவர் வந்துட்டு வந்த உடனே அந்த ஹியூமன் டிஸ்ட்ரிக்ட் வந்த உடனே அவர் வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த டைகர்ஸை எப்படி கொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. He moved around the villages and restricted the activities of the man eater. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மனிதர்களை வந்துட்டு அது வந்து கொல்லக்கூடிய அந்த மனித திணியை வந்து நம்ம எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்ஸ் நிறைய அட்டம் பண்ணுறாரு, அது ஃபுல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. கார்பெட் மேனேஜ்டு டு கில் த டைகர் when it killed a 16-year-old girl in the village near Champawat. A trail of blood which கார்பெட் followed. அப்போ வந்து நிறைய நம்ம ஜிம் கார்பெட் வந்துட்டு ரொம்ப அட்டம் பண்ணுறாரு, ஆனால் எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுது, அவருக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக எப்போ அதை வந்துட்டு கொள்கிறாரு அப்படின்னா ஒரு டைம் வந்துட்டு அந்த டைகரஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 16 வயசு ஒரு பொண்ணை வந்துட்டு அது வந்து கில் பண்ணி அந்த ட்ரையல் ஆஃப் பிளட் அப்படின்னா அந்த பிளட்டோடு இழுத்துட்டு போயிருக்காது தரன்னு. இப்போ ட்ரையல்னா அந்த பாதை சரியா, அந்த ட்ரையல் ஆஃப் பிளட்டில் இழுத்துட்டு போகும்போது தான் அப்போ இவர் வந்து ஃபாலோ பண்ணி போயிருக்காது அதை. ஆஃப்டர் ஹோல் டே ஆஃப் பெர்ஷியோட்னா என்னன்னு தெரியும்ல, நோக்கம், அந்த எய்ம் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஆஃப்டர் ஒரு ஹோல் டே வந்துட்டு அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கார்பெட் had to abandon the hunt, decided to use villagers and to organize a fight the next day near the Champa river அப்படின்றாரு. அதாவது இந்த மனிதர்களை வந்து கொல்றதை கைவிடணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு வழி தான் பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு பெயிட்டை வந்துட்டு அடுத்த நாள் ஒரு என்ன ரிவர்னா சாம்பா ரிவர் அப்படின்ற ரிவரில் கிட்ட ஒரு பெயிட் வந்து அரேஞ்ச் பண்ணோம். பெயிட் BAIT, பெயிட் மீன்ஸ் தூண்டில். ஏதாவது இந்த டைகரஸை வந்துட்டு பிடிக்கிறதுக்கான ஒரு தூண்டில் வந்து நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் நம்ம வந்து அதோட ஹண்ட்டை வந்துட்டு நம்மளால் தடை பண்ண முடியும், அது வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சாம்பவாட். இதை யாரோட உதவியோடு பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாம்பவாட்டோட தாசில்தார் உதவியோடு பண்ணுறாரு. த பைட் வாஸ் ஆர்கனைஸ்ட் வித் அபவுட் 300 villages. 300 villagesோட ஹெல்ப்போட அந்த பெயிட்டை வந்துட்டு அந்த தூண்டியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷூட் த டைகரஸ் டெத் நியர் த சார்ட்டர் பிரிட்ஜ் இன் சாம்பவாட். அந்த சார்ட்டர் பிரிட்ஜுக்கு கிட்ட சாம்பவாட்டில் இருந்த அந்த பிரிட்ஜில் கிட்ட இந்த டைகரஸ்க்கான அந்த தூண்டில் போடும்போது அது மாட்டிக்கிச்சா, அப்போ கார்பெட் வந்து ஷூட் பண்ணிடுறாரு. A cement board was erected marking the place where the tigress was finally brought down. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த brought downனா வீழ்த்தப்பட்டது அப்படி சொல்லிட்டு மீனிங். அந்த டைகரை வீழ்த்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஒரு சிமெண்ட் போர்டில் வந்துட்டு அவங்க எழுதி வைக்கிறாங்க. அந்த இதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ மனுஷங்களை சாப்பிட்ருக்கு அந்த டைகர் கின்னஸ் புக்லேயே பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த டைகரஸ் இதை வந்துட்டு அவங்க வந்து அந்த சிமெண்ட் போர்டில் வந்துட்டு எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் பேரால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a postmortem on the tigers showed the upper and the lower canine teeth on the right side of her mouth were broken. அதாவது அந்த டைகரஸை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது அதோட மேலே கீழே எல்லா பற்களையும் வந்துட்டு பார்க்குறாங்க.
பார்க்கும்போது அதோட கெனைன் டீத், கெனைன் மீன்ஸ் கோரைப்பற்கள் என்ன அப்படி இருக்குன்னா ரைட் சைடில் அதோட வாயில் வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு ப்ரோக்கன் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு. த அப்பர் ஒன் இஸ் ஹாஃப், மேலே இருக்கிறது வந்து பாதி தான் இருக்குது. த லோயர் ஒன் ரைட் டவுன் டு த போன், கீழே இருக்கிறது வந்து ரைட் சைடில் கீழே இருக்கிறது வந்துட்டு மொத்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்ஜுரி வாஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஒன் ஓல்டு கன் ஷூட் ஃப்ரம் அ கேம் ஹண்டர் ஹூ ஃபெயில்டு டு ட்ராக் அண்ட் கில் இட். இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாரு நம்ம கேம்பட் அப்படின்றது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டைகரோட இன்ஜுரி மீன்ஸ் அதோட காயம், இந்த காயம்தான் அது வந்து மனிதர்களை வந்து கொல்றதுக்கு தூண்டி இருக்கும் கண்டிப்பாக. அதாவது முதல்ல வந்துட்டு ஓல்டு கன் ஷூட் மீன்ஸ் விளையாட்டுக்காக நிறைய பேர் வந்துட்டு அதை ஷூட் பண்ணிவிட்டு கொல்லாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கொல்லாமல் விட்டுட்டு போனனாலையும் அதை ஹர்ட் பண்ணனாலையும் தான் அது வந்து ஒரு ஹர்ட் ஆகி அந்த விரக்தியில் தான் வந்துட்டு மனுஷனுங்களையே ஹண்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஹார்பர்ட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவென்டட் ஹர் ஃப்ரம் ஹண்டிங் ஹர் அ நேச்சுரல் ப்ரே அண்ட் hence she started to hunt humans. அதான் சொல்கிறாங்க, நேச்சுரல் ப்ரே மீன்ஸ் இயற்கை இறை. அதோட இயற்கை இறையை தேடாமல் மனுஷன்களை தேடுறதற்கான காரணம் அது அடைந்த காயம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. Next para, Jim Corbett was always against game hunting. He strongly advocated that reforestation and human encroachment were the main cause of the mischiefs of wild animals. நம்மளோட ஜிம் கார்பெட் அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு விளையாட்டுத்தனமாக எதையுமே கொல்லணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். இஸ் ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் த டிஃபாரஸ்ட்ரேஷன், இவங்களை காடுகளை அழிக்கிறதையும், அண்ட் ஹியூமன் என்ரோச்மெண்ட், அதாவது மனிதர்கள் வந்து காடுகளை என்ரோச்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஆக்கிரமிப்பு பண்ணுறது. அதாவது மனிதர்கள் வந்து காடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க வீடு கட்டுறது, மரத்தை வெட்டிட்டு அவங்க வீடு கட்டுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் நம்மளோட ஜிம் கார்பெட் அப்படின்றவர். He went on lecturing tours to educate the people about their natural heritage and the need to conserve forest and their wildlife அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அது மட்டும் இல்லாமல் அதோட நிறுத்திடாமல் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து டூர் போய் லெக்சர் கொடுக்குறாரு, சொல்கிறாரு நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு காடுகளை அழிக்காதீங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்ரோச்மெண்ட் பண்ணாதீங்க காடுகளை. நேச்சுரல் ஹெரிட்டேஜ் மீன்ஸ் இயற்கை பாரம்பரியம், அது வந்து நம்மளோட இயற்கை பாரம்பரியம், அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை, டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவர் வந்து ஒரு அவேர்னஸாக நிறையா ஸ்பீச் கொடுக்குறாரு, லெக்சராக எடுக்கிறாரு அவர். ஹி ப்ரொமோட்டட் த அசோசியேஷன் ஃபார் த ப்ரெசர்வேஷன் ஆஃப் கேம் அண்ட் த ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரெசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ப்ரெசர்வேஷன் மீன்ஸ் பாதுகாக்கிறது, அதாவது நம்மளை எப்படி வைல்ட் லைஃப் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய ஸ்பீச் கொடுக்குறாரு. ப்ளஸ் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸே அவர் போடுறாரு. இந்த மாதிரி வைல்ட் லைஃப்பை வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸே போடுறாரு. ஹீ பிளேட் அ கீல் ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் India's first national park in the Humayun Hills, the Hailey National Park in Uttarakhand, India. இந்தியாவில் உள்ள உத்தரகாண்ட் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நேஷ்னல் பார்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதோட நேம் வந்து த ஹைலி நேஷ்னல் பார்க். இது வந்து யாரோட தாக்கத்தினால ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்மளோட ஜிம் கார்பெட் அப்படின்றோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சாலையும் அவரோட தாக்கத்தினாலையும் மட்டும்தான் இந்த பார்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க. The park was it was initially named after Lord மேல்கம் ஹெய்லி அப்படின்ற லார்ட் மேல்கம் ஹெய்லி அப்படின்ற பேரில் தான் இந்த பார்க் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜிம் கார்பெட் வந்துட்டு கொஞ்ச நாளில் இறந்துடுறாரு. எப்போ இறக்குறாரு அப்படின்னா, டைட் ஆன் 19th April 1955, அதாவது ஏப்ரல் 19 1955 வருஷம் வந்துட்டு அவர் இறந்துடுறாரு. த பார்க் வாஸ் ரீநேம்டு இன் 1957. அந்த பார்க் இவர் இறந்து 2 வருடங்கள், அவர் வந்து 1955 இருக்கிறாரு, அது இறந்து 2 வருடங்கள் 1957 வந்துட்டு அந்த பார்க்கை வந்துட்டு ரீநேமாக மாற்றுறாங்க. அந்த பார்க் நேமை என்னன்னு மாற்றுறாங்க அப்படின்னா, த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு மாற்றுறாங்க. இது ஏன் இவரோட பேரை தான் அந்த நேஷ்னல் பார்க்குக்கே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா இவர் வந்து ஏகப்பட்ட அந்த மனிதர்களை கொன்ன அந்த மேன் ஈட்டர் டைகர்ஸ் எல்லாம் நிறைய டைகர்ஸ் இவர் கொண்டு இருக்காரு. ஸோ ஹியூமன் சேஃப்டினஸ்க்காக இவர் வந்து நிறைய பாடுபட்டிருக்காரு. ஸோ இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம் ஹானர் ஹிஸ் ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் திஸ் ப்ரொடெக்டட் ஏரியா இன் 1930.
1930 வந்துட்டு இவர் வந்து நிறையா வந்துட்டு நிறைய ப்ரொடக்ட் பண்ணியிருக்காரு மனிதர்களை, அந்த ஏரியாவெல்லாம் காப்பாற்றிருக்காரு நிறைய பீப்புள்ஸை. ஸோ அவருக்கு ஹானர் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த பார்க்குக்கு நம்மளோட ஜிம் கார்பெட் அப்படின்றதோட நேம் வச்சுருக்காங்க. ஓகே, தென் லெசன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இங்கே நம்ம லெசன்லேருந்து என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு நம்ம வேர்ல்டில் வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸுக்குன்னு உரிய அந்த பிளேஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறது வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு நல்லதில்லை. அதுக்குன்னு ஒரு அந்த என்ரோச்மெண்ட் வந்து இருக்கவே கூடாது. பிகாஸ் ஃபாரஸ்ட் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு மழை வரும், மழை வந்தால் தான் நம்ம வந்து செழிப்பாக இருக்க முடியும். ஸோ காடுகளை அழிக்கக்கூடாது. காடுகளை அழிக்காமல் வைல்ட் அனிமல்ஸை நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணாது. நீ வந்துட்டு காடுகள் அழிக்கிறனால அது வந்து ஊருக்குள்ளே வந்து நான் வந்துட்டு ஹியூமன்ஸை வந்துட்டு ஹண்ட் பண்ணுறது, ஈட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நீ பாட்டுக்கு அது வழியில் இருக்கட்டும்னு நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்பவே நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு சொல்லித்தருது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படி இல்லை ஏதோ டவுட் இருக்குன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.